அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. அவர் மிக தெளிவாக சொன்னார், இதை செய்யத்தான் உங்களை அழைத்தேன். நீங்கள் அங்கே சென்று அந்த நிலத்தில் இருங்கள். உங்களுக்கு தேவையானதை ஏற்கனவே செய்துவிட்டேன். நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் சுயமாக இருங்கள். உங்கள் கண்கள் ஈவுகளை காணட்டும். பயப்படாதீர்கள், 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 பயப்படாதீர்கள். ஆனால் பயத்தை உணராதீர்கள் என்று அவர் சொல்லவில்லை. வேறு எதையும் அவர் சொல்லவில்லை. இப்போ நான் ஒரு பயிற்சி நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன். ஒரு எந்திரத்தோடு இருப்பேன்னு நான் நினைக்கல. நான் ஒரு கடையில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். சில கடைகளில் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சில புத்தகங்கள் எழுதின ஒரு நூல் நிலையத்தில் வேலை செஞ்சது நல்லாவே இருந்தது. அதுவே என்னோடய கடைசி வேலை. இப்போ ஒரு மிஷின் ஷாப்பில் நான் இருக்கேன். இது கற்பனைக்கு மீறின விஷயம். நேர்மையாக சொன்னால் தேவன் இங்கே இருக்க எனக்கு வழி காட்டியிருக்கிறாரு. என்னோடய பள்ளி பருவத்தில் பல விஷயங்கள் நடந்தது. தேவன் இங்கே நான் இருக்கிறதையே விரும்புகிறாரு. ஆனால் நான் பயத்தை உணரல. அமைதியாக இதை தெரிஞ்சுக்கிறேன். அதே சமயம் பேராசையோடையும் நான் இல்லை. கடவுள் எதிர்பாராத அளவுக்கு இதை வழங்கியிருக்காரு. அதோட பணத்துக்காகவும் நான் கவலைப்படலை. எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் கவலைப்பட போகிறதில்ல, அது உறுதி. தேவன் எனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்காரு. டியர் ஃபியர், உன்னை ஏன் அப்படி அழைக்கிறேன் என்றால், நீண்ட காலமாக நெருக்கமான ஒரு தொடர்போடு எங்களிடம் நீ இருக்கிறாய். வேறு எதற்காக உன்னை அப்படி நான் அழைக்கவில்லை. உள்ளபடியே தொடக்கம் முதல் முடிவு வரை நீ எங்களை துன்புறுத்தி உள்ளாய். நீ தொடர்ந்து பொய்களை சொல்லி நான் விரும்பியதை செய்ய விடாமல் தடுத்து விட்டாய். அதுதான் நடந்துள்ளது. நீ எங்களை துக்கப்படுத்தும் ஒரு மோசமான நண்பன். உன்னோடு இனிமேல் நான் தொடர்பு கொள்ள மாட்டேன். நீ தெரிந்து கொள்வதற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இந்த நிமிடத்திலிருந்து நான் பயப்பட மாட்டேன். நீ இருப்பதை நான் உணர்ந்தாலும் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு நான் தலை வணங்க மாட்டேன். எனக்கு ஒரு நண்பர் உள்ளார். அவர் பெயர் இயேசு. அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை கைவிடவும் மாட்டார். எப்போதும் என்னோடு இருப்பார். அவர் ஒரு வல்லமையான நண்பர். உனக்கு சில வல்லமைகள் இருந்தாலும் அவர் உன்னை விடவும் மிகவும் மகத்தானவர். நீ எனக்கு எதிராக வரலாம், ஆனால் இயேசு என்னிடம் உள்ளார். எனவே என்னுள் இருக்கும் வல்லமை உன்னை விட மகத்தானது. நீ என்னை நம்பாவிட்டால் 1 யோவான் 4:4 பார். நீ வருவதை என்னால் தடுக்க முடியாவிட்டாலும் உன்னை புறக்கணிப்பேன் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன். என் நண்பர் இயேசுவிடம் தோழமை கொள்வதிலும் அவருடன் நெருக்கமான உறவை மேம்படுத்துவதிலும் நான் ஓய்வின்றி இருப்பதால் உனக்காக என் நேரத்தை செலவழிக்க மாட்டேன். என் நேரத்தை இயேசுவுக்காக அதிக நேரம் செலவிட்டால் நான் அதிகமான தைரியத்தோடு இருப்பேன். அவர் ஒரு புதிய வழியை எனக்கு போதிக்கிறார். அது மிக வியப்பானது, துணிச்சலானது. அதில் பயம் என்பது கிடையாது. ஒரு விஷயத்தை உனக்கு தெரிவிக்கிறேன். உன்னிடம் நான் அதிகமாக அனுபவப்பட்டுள்ளேன். உன்னை கவனித்தால் அது தோல்வியில் முடியும் என்று எனக்கு தெரியும். எனவே நீ எவ்வளவு பெரிய ஒரு திருடன், ஒரு பொய்யன் என்பதை என்னால் முடிந்தவரை அநேக மக்களுக்கு நான் சொல்கிறேன். உன்னோடு நான் வீணடித்த வருடங்கள் மீட்கப்படும். நான் அருமையான கனியை பெறுவேன். என்னை இயேசுவிடம் அனுப்பியதற்கு உனக்கு நன்றி. நீ என்னை மிகவும் துக்கப்படுத்தியதால் உன்னிடமிருந்து விடுதலை பெற வழியை தேடினேன். உடனே இயேசு என்னை சந்தித்து எனக்கு விடுதலை வழங்கினார். இனிமேலும் என்னுடைய நேரத்தை வீணடிப்பேன் என்று நினைக்கிறாயா? என் கடிதத்தை நீ பெற்ற பிறகும் உன்னை சந்திப்பேன் என்று எண்ணுகிறாயா? உனக்கு பலமுறை நான் தெரிவித்துள்ளேன். தேவன் மீது எனக்குள்ள விசுவாசமும் உனக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ற உறுதியும் உன்னை எதிர்கொள்ளும். எல்லோரும் தேவனை போற்றுங்கள். ஆம், நான் கடிதம் எழுதினேன். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன், பயம் என்பது நம்மை விட்டு முழுவதுமாக நீங்கக்கூடியதல்ல. ஆனால் நீங்கள் பயத்தை உணர்வதால் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பயத்தை உணர்ந்தால் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. பல ஆண்டுகளுக்கு முன்னரே எனக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு தோன்றியது. ஏனென்றால் நான் பயத்தை உணரக்கூடாது என்று விரும்பினேன். ஆனால் நான் பயத்தை உணரும்படி செய்து பின்னர் தேவன் எனக்கு துணிச்சலை வழங்கினார். துணிச்சல் என்பதன் அர்த்தம் நாம் முன்னேறி சென்று நாம் விரும்பியபடி செயல்படுவதாகும். அல்லது நாம் பயத்தை உணரும்போது தேவன் விரும்பியபடி செயல்படுவதாகும். நம் உணர்ச்சிகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்த நாம் இடமளிக்கிறோம். எனவே ஒரு கிறிஸ்தவரிடம் இருக்க வேண்டிய குணம் என்னவென்றால், அவர் இப்படி தீர்மானிக்க வேண்டும், நான் பயப்பட மாட்டேன் என்று. எனவே எல்லோரும் சொல்லுவோம், இனி நான் பயப்பட மாட்டேன். அதன் அர்த்தம் நாம் பயத்தை உணர மாட்டோம் என்பதல்ல. நான் உறுதியாக உங்களிடம் ஒன்றை சொல்கிறேன், பயத்தை நீங்கள் உணர்வீர்கள்.
ஆனால் பயத்தை நீங்கள் உணர்ந்தாலும் நீங்கள் அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டுமோ அதை உடனடியாக செய்யுங்கள். அதற்கு நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரே வழி. இனிமேலும் உங்கள் உணர்வுகள் உங்களை சிக்க வைப்பதற்கு அனுமதிக்காதீர்கள். பைபிளில் 365 முறை என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் பயப்படாதீர்கள் என்று. ஏன் அவ்வளவு முறை சொல்லப்பட்டது? ஏனென்றால் நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் வழங்கப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு சாத்தான் பயத்தை வழங்குவான் என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் நமக்கு வழங்குவதற்கு எதிராகவும் மாறுபட்டுத்தான் பிசாசு எல்லாவற்றையும் வழங்குவான். தேவனிடமிருந்து எதையும் நாம் விசுவாசத்தின் மூலம் பெறுகிறோம், எதிரிடமிருந்து எதையும் பயத்தின் மூலம் பெறுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக நம் வாழ்வில் தேவன் வருகிறார், நமது பயத்தின் மூலமாக நமது எதிரி உள்ளே நுழைகிறான். எனவே நாம் விசுவாசத்திலிருந்து விசுவாசத்தில் எப்படி வாழ்வது என்பதை அறிய வேண்டும். விசுவாசத்திலிருந்து பயத்திலோ அல்லது பயத்திலிருந்து விசுவாசத்திலோ இது போன்றெல்லாம் நாம் வாழக்கூடாது. தேவன் நாம் எதையாவது செய்ய விரும்பினால் அது நிச்சயமாக நமக்கு பயனளிக்கும் அல்லது வேறு யாருக்காவது பயனளிக்கும். இருந்தாலும் நம் எதிரி நமக்கு எதிராக வருவான், நம்மை பயமுறுத்துவான் என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள். அவன் நம் மனதில் தவறான எண்ணத்தை விதைப்பான். ஆனால் அந்த எண்ணங்கள் எல்லாம் தேவனின் வார்த்தைக்கு இணக்கமானதல்ல என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும். பிறகு இந்த பிசாசு ஒரு பொய்யன் என்று நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்வதை நாம் பயிற்சி செய்வோம். இந்த பிசாசு ஒரு பொய்யன். சரி, இப்போது யோசுவா அதிகாரம் 1 வசனம் 1 தொடங்கி பார்ப்போம். கர்த்தருடைய அடியானாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, மோசே என்ற என் ஊழியன் மரித்தான், அனைவரும் எழுந்து அவன் இடத்துக்கு செல்லுங்கள் என்றார். வாவ், என்ன ஒரு வேலை! என்ன ஒரு வேலை! மோசே இடத்துக்கு செல்லுங்கள் என்றார். பிறகு மோசே என்ன செய்தார் என்று அவர் கவனித்தார். மக்கள் நடந்து கொண்ட விதத்தையும் அவர் பார்த்தார். அவர்கள் சரியாக நடக்காததால் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த வருடங்கள் முழுவதும் அவர்கள் மோசேயுடன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அவர்கள் சரியாக செயல்படவில்லை. ஆனாலும் அந்த இஸ்ரவேலர்கள் அனைவரும் மோசேயை குறை கூறினார்கள், அவரை பற்றி முணுமுணுத்தார்கள், புகார் சொன்னார்கள், குற்றம் கூறினார்கள். ஆக மோசே மரித்தார். பிறகு தேவன் யோசுவாவிடம் சொன்னார், நீ எழுந்திரு, புறப்படு என்று. நீங்கள் எதையாவது செய்வதற்கு முன் மனதளவில் எழுந்திருக்க வேண்டும். அதுதான் அதில் உள்ள நற்செய்தியாகும். அது உடல் ரீதியாக எழுந்திருப்பதை பற்றி சொல்லவில்லை, மன ரீதியாக எழுந்திருப்பதை பற்றி சொல்கின்றது. இந்த வார இறுதியில் நான் சொல்லப்போகும் ஒரு நற்செய்தி மக்கள் மன ரீதியாக எழுந்திருப்பதை பற்றியதாகும். எனவே நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதில் மன உறுதியோடு இருங்கள். எதிர்கொள்ள வேண்டியதை எதிர்கொள்ளுங்கள். தேவன் விரும்பும் ஒரு நபராக எப்போதும் இருங்கள். அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு மரித்தார். எனவே உங்களிடம் ஒரு உறுதி வேண்டும். அது உங்கள் மனதில் எழும் புனிதமான ஒரு உறுதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் மனதில் எழுவது என்று நான் சொல்கிறேன். உங்கள் உள்மனதில் நீங்கள் எழுந்தால்தான் வெளி உலகிலும் எழுந்திருக்க முடியும். ஆமென். நாம் எதையும் செய்ய முடியாது என்று நம்ப வைத்து நம் எதிரி அவற்றை கைவிட சொல்வான். ஆனால் நமது உள்மனது கிரியை செய்தால் நல்லவை நம்மை தொடர்ந்து வரும். பிறகு நாம் செய்யக்கூடாதது எல்லாம் நாம் கைவிட்டு விடுவோம். அவர் சொன்னார், மோசே மரித்தார், எழுந்திருந்து புறப்படு, அவர் இடத்தில் இரு, நீயும் உன் மக்களும் யோர்தானுக்கு செல்லுங்கள், இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கு நான் கொடுத்த இடத்திற்கு செல்லுங்கள் என்றார். அடுத்த வசனம் மிகவும் அருமையான ஒன்றாகும். அதை நீங்கள் அறியாவிட்டால் தேவனின் அருமையான வார்த்தையை அறிய மாட்டீர்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் பாதங்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் இதை செய்தால் அந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நான் ஏற்கனவே உங்களுக்கு இடத்தை கொடுத்து விட்டேன், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். என்ன சொன்னார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு இடத்தை கொடுத்து விட்டேன், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்வதை கேட்டீர்களா? நீங்கள் ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு வசதியாக உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டேன், நீங்கள் எழுந்து சென்று அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகின்றார். ஆமென். அதன் அர்த்தம் இதுதான், நீங்கள் புனிதமான உறுதியோடு இருங்கள். நாம் இப்போதும் எப்போதும் விடுதலையோடு இருப்பதற்காகவே இயேசு மரித்தார். இயேசு மரித்ததால் நான் துணிச்சலாகவும் தைரியத்தோடும் இருப்பேன், பாதுகாப்போடும் நம்பிக்கையோடும் இனிமேல் நான் வாழ்வேன். இயேசு எனக்காக மரித்ததால் என் வாழ்க்கையை நான் துக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் கழிக்க மாட்டேன். அவர் காட்டிய வழியில்தான் நான் வாழ்வேன். ஆமென். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நீங்கள் அதில் உறுதியோடு இல்லை என்றால் நீங்கள் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புவதை நீங்கள் பெற மாட்டீர்கள். அதை மற்றவர்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது. நிச்சயமாக அதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால் யாரும் அதை தடுக்கவும் முடியாது. ஆமென். நீங்கள் அதிலிருந்து வெளியேறாமலும் அதை கைவிடாமலும் இருந்தால் தேவன் நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புவதை நரகத்தில் உள்ள எந்த ஒரு பிசாசும் பூமியில் உள்ள எந்த ஒரு மனிதரும் அதை தடுக்க முடியாது. எனவே மற்றவர்களின் கரங்களில் நமது விதி இல்லை. அது நமக்கும் தேவனுக்கும் இடையிலானது. ஆமென்.
இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் பாதங்கள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏந்தியரின் நாடு அனைத்தும் சூரியன் மறைகிற திசையான பெரிய கடல் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். 5வது வசனம் மிக அருமை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்து ஒரு மகத்தான நற்செய்தி உள்ளது. நீ மோசேயின் இடத்தை எடுத்துக்கொள் என்று அவர் சொன்னார். மேலும் சொன்னார், அதற்காக நீயும் மோசே போல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மோசே செய்ததை நீயும் செய்ய வேண்டும், அவர் பேசியபடி நீயும் பேச வேண்டும், அவர் ஜெபித்தபடி நீயும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர் உடுத்தியபடி ஆடை உடுத்த வேண்டும், மோசே செய்த காரியத்தை நீயும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் மோசேயுடன் இருந்ததால் அவர் வெற்றிகரமாக வாழ்ந்தார். எனவே மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன். அது நாம் செய்வதை விட மேலானது. அது ஏனென்று தெரியுமா? தேவன் உங்களிடம் செய்ய சொல்லும் காரியம் மிகவும் கடினமானது என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் தேவன் சொன்னால் அதை முதலில் செய்யுங்கள். அதை செய்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் உங்கள் மூலமாக தேவன் அதை செய்து விடுவார். மற்றவர்களின் வெற்றியில் தேவன் இருப்பது போல உங்களின் வெற்றியிலும் அவர் நிச்சயமாக இருப்பார். உண்மையிலேயே யோசுவா தானும் மோசே போல இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் தோல்வி அடைந்திருப்பார். அநேக மக்கள் தோல்வி அடைந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் போதுமான துணிச்சலோடு இல்லாமல் இருப்பதுதான். அவர்கள் எப்போதும் பிறரை போல் இருக்கவே நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கும்படியாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். பலங்கொண்டு நம்பிக்கையோடு திடமனதாயிரு. இந்த இனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட நாட்டை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் அடியானாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மட்டும் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் அறிவாளியாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அவர் அடிப்படையாக சொன்னார், தேவன் உங்களிடம் செய்ய சொன்னதை நீங்கள் செய்தாக வேண்டும். தேவன் உங்களிடம் செய்ய சொன்னதிலிருந்து நீங்கள் விலகி இருக்காதீர்கள். வலதுபுறமோ இடதுபுறமோ பார்க்காதீர்கள். உங்கள் கண்களால் நேராக பார்த்து அதன்படி செல்லுங்கள். இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்கள் இருதயத்தில் என்ன சொன்னாலும் அதை செய்யுங்கள். உங்கள் அருகில் உள்ளவரிடம் சொல்லுங்கள், அதை செய்யுங்கள். சரி. மேலும் 2 வசனங்கள் உள்ளன. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனவே அந்த 4 வசனங்களில் 3 வசனங்களில் அவர் சொல்கிறார், உங்கள் பயம் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள் என்று. அவர் மேலும் சொல்கிறார், நீ இதை செய்யவே உன்னை நான் அழைத்தேன். நீ செய்ய வேண்டியது அங்கே உள்ள நிலத்தை நீ எடுத்துக்கொள். நான் ஏற்கனவே தேவையானதை உனக்கு தந்துவிட்டேன். உன்னோடு நான் இருப்பேன். நீ உள்ளபடியே அங்கு இருக்கலாம். உன் கண்களை ஈவுகளின் மீது வைத்திரு. நீ பயப்படாதே, 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 பயப்படாதே. ஆனால் பயத்தை உணர வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. நீ பயப்படாதே என்றுதான் அவர் சொன்னார். ஏனென்றால் மக்கள் பயத்தை உணர்வார்கள் என்று தேவனுக்கு தெரியும். எனவேதான் அவர் சொன்னார், அது உன்னை தடுக்க அனுமதிக்காதே. தேவன் சொன்னதை விட்டுவிட்டு நம் வாழ்வில் பயத்துக்கு அடிபணிந்தால் நமக்கு இழப்புதான் ஏற்படும். இப்போது இயேசு தமது மரித்தல் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நமக்கான விலையை ஏற்கனவே கொடுத்துள்ளார். நமக்கு முதன்மையானது நீதி, சமாதானம் மற்றும் பரிசுத்தாவியில் மகிழ்ச்சி. குற்ற உணர்வு மற்றும் நிராகரிப்பை நினைத்து நீங்கள் எவ்வளவு நேரம் வீணடிக்கிறீர்கள்? ஏமாற்றத்தோடு, குழப்பத்தோடு, கவலையோடு இருப்பதில் எவ்வளவு நாளை வீணடிக்கிறீர்கள்? பிசாசு மகிழ்ச்சியை பறிக்க அனுமதிப்பதன் மூலம் அவன் நம்மை குப்பை கூடையில் தள்ளி துயரப்படுத்தி அதீரியப்படுத்துவதன் மூலமும் எவ்வளவு நாளை வீணடிக்கிறீர்கள்? அப்படி நிகழ்ந்தால் இயேசு நமக்காக மரித்த வாழ்வை நாம் பெற மாட்டோம். கவனியுங்கள், குற்ற உணர்விலிருந்தும் நிராகரிப்பிலிருந்தும் நாம் விடுபட மற்றவர்களை எதிர்கொள்ளும் துணிச்சலை விட நமக்கு மிக அதிகமான துணிச்சல் தேவை என்று நான் நினைக்கின்றேன். இயேசு சொன்னார், என் மீது உள்ள விசுவாசத்தின் மூலம் என்னோடு நீங்கள் இணக்கமாக இருக்கலாம் என்று. நம்மை பற்றியும் நாம் செய்கின்ற எல்லா காரியத்திலும் நாம் எப்போதும் தவறை உணர வேண்டும் என்று பிசாசு விரும்புகின்றான். நீங்கள் ஜெபித்தால் சரியானபடி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையை கேட்டால் என்ன கேட்டோம் என்பது உங்கள் நினைவில் இருக்காது. ஏனென்றால் அதற்கு மேலும் மேலும் கவனம் தேவை. நீங்கள் பிசாசை கவனித்தால் எதுவும் மாறுபட்டுத்தான் நிகழும். ஏனென்றால் பிசாசு நம் கவனத்தை ஈர்த்து விடுவான்.
பல ஆண்டுகளுக்கு முன் தேவன் என் இருதயத்தில் வைத்ததை நினைவு கூறுகிறேன். அவர் சொன்னார், ஜாய்ஸ், உன் விசுவாசத்தை நீ பெரிய அளவில் பயன்படுத்த விரும்பினால் குற்ற உணர்விலிருந்து நீ விடுபடவும் நிராகரிப்பிலிருந்து நீ விடுபடவும் விசுவாசத்தை பயன்படுத்தி என்றார். ஏனென்றால் எதிலும் எல்லா நேரமும் நான் குற்ற உணர்வோடு தான் இருந்தேன். அடிப்படை விஷயம் இதுதான். அதை பைபிள் சொல்கிறது. நாம் செய்யும் பாவத்திற்கான மன்னிப்பை கிறிஸ்து தன் மரித்தல் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் ஏற்கனவே நமக்கு வழங்கியுள்ளார். நாம் வருந்த வேண்டும் என்று. நம்முடைய பாவத்திற்காக நாம் வருந்த வேண்டும், அதிலிருந்து நாம் விலக வேண்டும். அதை நாம் செய்துவிட்டால் தேவன் நமது பாவத்தை மன்னித்து விட்டதாக விசுவாசிக்கலாம். அதை அவர் மறப்பார். கிழக்கிலிருந்து மேற்கு வரை அதை விலக்கி வைப்பார். எனவே நாம் குற்றத்தை உணர்ந்தால் அது பிசாசிடமிருந்து வரும் ஒரு பொய்யாகும். அதே சமயம் அதை மறந்து விட்டதாக தேவன் சொல்கிறார். எனவே நாமும் அதை மறப்போம். அந்த விடுதலையை நாம் பெறுவதற்காகவே இயேசு மரித்தார். எனவே நேற்று நீங்கள் செய்த தவறுகளை இப்போது நினைத்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். உங்கள் உணர்வுகளை சரிப்படுத்தினால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல முடியும். நீங்கள் வாழ வேண்டிய எப்படி வாழ்ந்தால் உங்கள் தீர்மானம் உங்கள் உணர்வுகளுக்கு ஏற்றபடி இருக்கும். அது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் எதையாவது விசுவாசிப்பதற்கு முன்பு உங்கள் உணர்வுகள் சரியாவதற்காக காத்திருக்க வேண்டாம். முதலில் தேவனை விசுவாசியுங்கள். அவர் சொன்னபடி செயல்படுங்கள். பிறகு உங்கள் உணர்வுகள் அதை பற்றிக் கொள்ளும். இதை மறுபடியும் சொல்ல வேண்டுமா? நம் உணர்வுகளை பற்றி நாம் அதிகம் கவலைப்படுகிறோம். நான் உணர்கிறேன், நான் உணர்கிறேன், நான் உணர்கிறேன். அது பற்றி ஒரு புத்தகம் நான் எழுதியுள்ளேன். நம் உணர்வுகளை மீறி வாழ்தல். மூன்று வாரங்களுக்கு முன்பு எனக்கு தொண்டை வலியும் இருமலும் இருந்தது. நான் காலரேடோ ஸ்பிரிங்ஸில் இருந்தேன். நான் 3 வாரங்களுக்கு முன்பு அங்கு இருந்தபோது சனிக்கிழமை காலை இப்படி உணர்ந்தேன். சில ஆயிரம் மக்களுக்கு முன்னால் போதிப்பதற்காக நின்று கொண்டு என்னால் பேச முடியவில்லை என்றால் கடைசியில் அது வேடிக்கையாக தோன்றும். ஆனால் அன்று காலையில் நான் திட்டமிட்டபடி போதித்தேன். ஒரு வழியாக அது எனக்கு ஒரு வெற்றிகரமான அனுபவமாக இருந்தது. நான் சொன்னேன், நீங்கள் கேட்பதற்கு விருப்பப்பட்டால் நான் பேசுகிறேன் என்று. அன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு ஏற்பட்ட இருமல் மிகவும் மோசமாக இருந்தது. அதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். என்னிடம் எந்தவித தவறும் இல்லை. பிசாசு என் வாயை மூட முயற்சித்தான். ஆனால் அது அங்கே நடக்கவில்லை. மேலும் அதை பற்றி சொல்கிறேன். என் கணவர் சொன்னார், தண்ணிக்குடி 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 என்று. ஆனால் என் பேச்சை நிறுத்திவிட்டு நான் தண்ணீர் குடிக்கவில்லை. அது இன்னும் என் நினைவில் உள்ளது. நான் செய்தது சரிதானே? உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நீங்கள் குற்றத்தை உணர்வதால் நீங்கள் குற்றவாளி அல்ல. உங்களை மன்னிக்குமாறு தேவனிடம் கேட்டால் அதை முழு மனதோடு கேட்க வேண்டும். அந்த தவறை நீங்கள் மீண்டும் செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் உணர்வதை விட்டுவிட்டு தேவனின் வார்த்தையை மிகவும் விசுவாசிப்பீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை விட தேவனின் வார்த்தையை நீங்கள் மிகவும் விசுவாசித்தால் உங்கள் உணர்ச்சிகள் அதில் கட்டுப்பட்டு விடும் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆமென். எனவே நாம் தேவனை முதலில் விசுவாசிப்போம். மற்றவையெல்லாம் தன்னால் நிகழும். சரியா? இயேசு மரித்ததன் மூலம் தேவனிடம் நாம் நெருக்கமான தொடர்பில் உள்ளோம். நீங்கள் தேவனிடம் மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிறீர்களா? அதனால் நாம் வல்லமை பெறுவோம். நமக்கு வல்லமை வரும். பிறகு நாம் வேறு எங்கும் சென்று ஏற்க வேண்டியதில்லை. எனக்கு அது மிகவும் அதிகம், மிகவும் கடினம். நம்மிடம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமை தான் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து அது நம்மில் வாழ்கிறது. கிறிஸ்துவே நமது பலம். அவர் மூலமாக நமக்கு தேவையானதை நாம் என்றும் செய்யலாம். ஒன்றை உங்களிடம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு அழகான தாய். உங்கள் கணவர் உங்களை ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு பெண்ணிடம் சென்றால், உங்கள் பிள்ளைகள் மீது அவர் அக்கறை காட்டவில்லை என்றால், நீங்கள் தனியாக விடப்பட்டு அவர்களை வளர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால், இது எனக்கு மிகவும் கடினம், இது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள். எனது பலமாக உள்ள கிறிஸ்துவின் மூலம் எனக்கு தேவைப்பட்டதை செய்வேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு எதையும் வழங்குவார். உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். நீங்கள் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ பாட்டியாகவோ தாத்தாவாகவோ வேறு யாராகவோ இருந்தாலும் தேவன் உங்களோடு இருப்பார். அதன் மூலம் உங்களுக்கு தேவைப்படுவதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் தேவனை விசுவாசிக்காவிட்டால் அது நிச்சயம் நிகழாது. நாம் சுயநலத்திலிருந்து விடுபடலாம். தேவன் விரும்பும் ஒரு நபராக நாம் இருக்கலாம். கட்டுகளில் இருந்தும் போதை பழக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுபடலாம். நமது பாவங்கள் அனைத்தும் இப்போதும் எப்போதும் மன்னிக்கப்படும். அது மேலும் தொடரும். நம் நம்பிக்கையே வாழ்க்கை. எபேசியர் 3:20 சிலவற்றை உங்களோடு பகிர்கிறேன். இந்த அதிகாரம் மிகவும் பிரசித்தமானது. ஓ, இந்த பக்கம் நம்மோடு எபேசியர் 3:20 மக்கள் பலர் இருக்கிறார்கள். நல்ல விஷயம்.
எபேசியர் 3:20 மக்களோடு இப்போது நாம் பேசலாம். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, அது ரொம்ப நல்லது. தேவனை போற்றுவோம். இங்கிருந்து நீங்கள் செல்வதற்கு முன்பாக அதை நீங்கள் அறிவீர்கள், அது உறுதி. பல ஆண்டுகளாக நாம் வேத வசனங்களை படிப்போம். ஆனால் அதன்படி இருக்க மாட்டோம். நாம் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே செயல்படும் அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக நமது உயர்வான ஜெபத்திற்கும் விருப்பத்திற்கும் எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் கனவுகளுக்கும் மேலாக அது இருக்கும். தேவன் அபரிமிதமாக நிறைவாக நமது எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவே வழங்கக்கூடியவர். அதைத்தான் வேத வசனம் சொல்கிறது, நமக்குள்ளே செயல்படும் அவருடைய வல்லமையின்படியே வழங்கப்படும் என்று. அந்த வேத வசனத்தை படிக்கும்போது நமக்கு தோன்றுவது இதுதான்: நாம் எதையும் தேவனிடம் கேட்கலாம், அவர் அதை வழங்குவார். நான் அதை வேறு விதமாக நினைக்கின்றேன். அதாவது நாம் எதை வேண்டுமானாலும் தேவனிடம் கேட்கலாம், அதை தேவன் வழங்குவார். ஏனென்றால் அவரது வல்லமை நம்மேல் கிரியை செய்கிறது. தேவன் எனக்கு ஆற்றுதல் தந்து என் தேவைகளை நிறைவேற்ற செய்வார். கவனியுங்கள், அதை சரியாக படிக்க வேண்டும். நான் எல்லா மொழிபெயர்ப்புகளையும் படித்தேன், அவை அனைத்துமே அப்படித்தான் சொல்கிறது. தேவன் நம் மூலமே காரியம் செய்கிறார். அதுவே சரி, தேவன் நமக்காக காரியம் செய்கிறார். நாம் வெகு நாட்களாக காத்திருந்தே தேவன் நமக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்வார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கேட்க வேண்டியது என்னவென்றால், தேவனே, இது எனக்கு வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறேன், அது என் மூலமாக நீர் செய்வீர் என்று நான் அறிவேன். நாம் இருவரும் பங்குதாரர்கள். எனவே நீர் என்னோடு இருந்தால் நீர் சொல்லும் எல்லாவற்றையும் நான் செய்வேன். தேவனை போற்றுங்கள். அதை எவ்வளவு பேர் அறிந்துள்ளீர்கள்? ஏனென்றால் அது மிக முக்கியமானது. தேவனே, எனக்கு ஒரு அற்புதம் தேவை, எனக்கு ஒரு முன்னேற்றம் தேவை, தேவனே, எனக்கு ஒரு அற்புதம் தேவை, என் கடன் தீர வேண்டும். தேவன் என்ன செய்வார் என்று சொல்கிறேன்? அவர் உங்களுக்கு ஒரு வேலை தருவார். முடிந்தால் 2 வேலையும் தருவார். அவர் உங்களுக்கு ஓவர் டைம் தருவார். ஆமென். நாம் செய்தவற்றை எல்லாம் தேவன் மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புவது சரியல்ல. தேவன் நமக்கு உதவுவார். தேவன் உங்கள் திருமணத்திற்கு உதவுவார். ஆனால் அதே சமயம் உங்கள் வாயை மூடிக்கொண்டிருங்கள், எப்போதும் விவாதம் செய்யாதீர்கள் என்றும் சொல்வார். இது இதமாக இருக்கும் இரவல்ல. உங்களில் எவ்வளவு பேர் தேவன் பிறரை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அவர்கள் நம்மை நல்லபடியாக நடத்தினால் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். தேவன் சொல்கிறார், மற்றவர்களை பற்றி நீ கவலைப்படாதே, நான் உன்னை மாற்றுகிறேன், நான் உன்னில் கிரியை செய்கிறேன், உன் மூலமாக பலவற்றை நான் செய்கிறேன். நமது எதிர்பார்ப்பிற்கும் மேலாக நாம் கேட்பதற்கும் கூடுதலாக நிறைவாகவும் அதிகப்படியாகவும் தேவன் செய்வார். எனவே அவரது வல்லமை நம்மில் கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் முதலில் அறியுங்கள். நம்மில் அவருடைய வல்லமை எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யும். ஆமென். தேவன் நமக்குள் என்றும் வேலை செய்கின்றார். இதுதான் நாம் விடுதலை பெறுவதற்கான நேரம். நாம் பயத்தை எதிர்கொள்ள ஜெபமும் துணிச்சலும் தேவை. அதன் மூலம் நாம் முன்னேறலாம். ஒரு காரியத்தை செய்வது எளிதானதல்ல என்று ஒருவர் நினைத்தால், அவருக்கு துணிச்சல் இருந்தால் அவரால் அதை செய்ய முடியும். பயத்தை துணிச்சலால் எதிர்கொள்வோம். எனக்கு பயம் உள்ளது, ஆனால் நான் செய்வதை அது தடுக்க முடியாது. நாம் பயத்தை உணராவிட்டால் துணிச்சல் தேவைப்படாது. எனவே பயமின்றி வாழ முதலில் தீர்மானிப்போம். இப்போது உங்கள் வாழ்வில் தேவனின் விருப்பத்தோடு துணிச்சலை பெறுவதை பற்றி இப்போது நான் பேசப் போகிறேன். அநேக மக்கள் என்னிடம் கேட்பார்கள், என் வாழ்வில் தேவனின் விருப்பம் என்ன? காய்ஸ், எனக்கான தேவனுடைய விருப்பத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. இப்போதும் நான் செயல்படுவதை பற்றியே நினைக்கிறேன். ஜாய்ஸ், நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது. முதலில் ஜெபி, பிறகு தேவன் அழைப்பார். அதைத்தான் நான் செய்தேன். பிறருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதில் தவறு நடந்து விடுமோ என்று நீங்கள் பயப்படலாம். நாம் தவறு செய்து விடுவோமே என்று தீர்மானம் எடுக்க மாட்டோம். சற்று யோசியுங்கள். நீங்கள் 1000 தவறுகள் செய்தாலும் அது ஒரு எண்ணிக்கை அல்ல. அதாவது நீங்கள் 1000 தவறுகள் தொடர்ந்து செய்தாலும் அது கணக்கில் வராது. நீங்கள் எத்தனை 1000 தவறுகள் செய்தாலும் அது எண்ணிக்கையில் வராது. அதை ஒரு தவறு என்றுதான் சொல்லுவார்கள்.
ஒரு தவறிலிருந்து நீங்கள் விரைவாக விடுபட வேண்டுமென்றால் நான் ஒரு தவறு செய்தேன் என்று சொல்லுங்கள். அதற்காக மன்னிப்பு கேட்பதையும் பிறரிடமிருந்து ஒளிந்து மறைவதையும் விட்டுவிட்டு இப்படி சொல்லுங்கள், நான் தேவனை இழந்தேன், அதை நான் செய்ய அவர் விரும்புவார் என்று நினைத்தேன். நீங்கள் ஜெபிக்கும் வரை வாழ்வில் தோற்க மாட்டீர்கள். நீங்கள் தோற்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஜெபிப்பதை நிறுத்துவதுதான். தேவன் விரும்பும்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பயத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். விசுவாசத்தோடு தீர்மானம் செய்பவர்களைக் கண்டு தேவன் வியப்படைவார். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை மலரும். பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். மாறாக தைரியமாக வாழுங்கள். பயத்தை வெல்வதற்கான ஒரே வழி துணிச்சலோடு இருப்பதுதான். எனவே எப்போதும் இப்படியாக சிந்திக்காதீர்கள், எப்படி பயமில்லாமல் இருப்பது, எப்படி பயமில்லாமல் இருப்பதென்று. என்று நான் துணிச்சலோடு இருப்பேன் என்ற ஒரு மனநிலையோடு இருங்கள். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org-இல் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.